பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் காளான் மசாலா எப்படி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் உள்ள நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு தேவையான பொருட்களை பார்த்துடலாம். ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 1 டீஸ்பூன் சீரகம், 1 துண்டு பட்டை, 2 ஏலக்காய், 2 தக்காளியை மிக்சியில் அரைச்சி எடுத்திருக்கேன், 8 முந்திரி பருப்பை பொடி பண்ணி எடுத்திருக்கேன், தேவையான அளவு உப்பு, 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 200 கிராம் காளான், கூடவே 100 ml அளவுக்கு பால். கடாயில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் நல்லா சூடானதும் இதில் 1 துண்டு பட்டை, 2 ஏலக்காய், கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் ஒரு பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் பாதி அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் 2 தக்காளியை மிக்சியில் அரைச்சி சேர்த்துக்கலாம். இதை 1 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இதெல்லாம் மசாலாலாம் ஆட் பண்ணிடலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், கூடவே 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மசாலாலாம் கரிஞ்சிடாமல் இருக்கிறதுக்காக கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். இது ஒரு கொதி வந்ததும் 200 கிராம் அளவுக்கு காளான் கட் பண்ணி வச்சுருக்கேன், இதை சேர்த்துக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இதை மூடி போட்டு 5 நிமிஷத்துக்கு வேக வச்சிடலாம். 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். இப்போ இதில் 100 ml அளவுக்கு பால் சேர்த்துக்கோங்க. பால் சேர்க்கறதுனால கிரேவி நல்லா திக்காகவும் வரும், டேஸ்ட்டு நல்லா ரிச்சாக சூப்பராக இருக்குங்க. இப்போ இதில் 8 முந்திரி பருப்பை பொடி பண்ணி வச்சுருக்கேன், இதையும் சேர்த்துடலாம். இதை 2 நிமிஷத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கடைசியாக கொஞ்சமாக மல்லி இலை தூவிட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம டேஸ்டியான ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் காளான் மசாலா ரெடி ஆயிடுச்சு. இது நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் அடுத்தடுத்து போடுற வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா பக்கத்தில் உள்ள நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.